ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதுவரை 104 விளையாட்டு வீரர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரையாற்றினார். அப்போது சென்னையில் நடைபெற்ற கார் பந்தயத்தை உலகமே கண்டு வியந்ததாக அவர் குறிப்பிட்டார். 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு என தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பாரா விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் எனவும் கூறினார். முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ளே போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன ஒன்று பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சித்தாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். அதேபோல் பாரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி என 6 மாவட்டங்களில் பாரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக மொத்தம் 5 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரா விளையாட்டு மைதானங்களுக்கான பணிகள் இன்னும் 3 மாதங்களில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.